Hello friends, welcome to ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நல்ல காரசாரமான ஒரு மீன் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பாப்போம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே Facebook, Instagram, ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாருங்க, இப்போ இந்த மசாலா வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் 2 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். ஜீரகம் போட்டுக்கலாம். இதுலயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். 2 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்க, இதில் நான் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டு வதக்கிக்கலாம். பாருங்க, இதில் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த மீன் குழம்புக்கு. இதை வந்து நல்லா பல்ஸில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். பாருங்க, தேங்காய் வந்து இந்த அளவுக்கு நான் நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். ஒரு பாதி அளவுக்கு அரைஞ்சா போதும். இப்போ இதுலேயே இந்த வெங்காயத்தெல்லாம் எடுத்து போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த தேங்காயும் வெங்காயம் எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா பல்ஸில் போட்டுட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மசாலாலாம் அரைச்சி வச்சுட்டோம். இப்போ மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். பாருங்க, வெந்தயம் எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் ஒரு 3 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்க, இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 5 பல்லு பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது போட்டுக்கலாம். பாருங்க, இதில் 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 பச்சை மிளகாயும் கீரி போட வேணாம், முழுசாக போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கும் போது இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதில் 3 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். ஒரு கிலோ அளவுக்கு பாறை மீன் எடுத்து நான் குழம்பு வைக்கிறேன் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி அழுத்தி பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கணும் புளி. இந்த அளவுக்கு புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. டேபிள் ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இந்த மிளகாய்த்தூளும் போட்ட உடனே ஒரு பெரட்டி விட்டுடலாம். பெரட்டி விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா மிளகாய்த்தூளோட பச்சை வாசம் போகணும். அதனால் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, இப்போ கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நான் புளியெல்லாம் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியை ஊற்றிடலாம். இதில் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது இந்த புளியோட வாசமும் இந்த மிளகாய் தூளோட வாசமும் கொதிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, மீன் குழம்பு கொதிக்குதான்னு பார்ப்போம். பாருங்க, இதில் இருக்க பச்சை வாசம் எல்லாமே போயிருக்கோம். நல்லா புளி மிளகாய் தூள் எல்லாம் போட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுக்கோம் இல்லைங்களா, தேங்காய் வெங்காயம் இதெல்லாம் போட்டு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதையும் இதில் ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ இது வந்து என்ன பண்ணணும், இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம். பாருங்க, குழம்பு கொதிக்குது, பார்க்கலாம். இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். ரொம்ப கொதிக்க வச்சிட்டிங்கன்னா அப்புறம் குழம்பு சுண்டி போயிடும். இதில் நான் 1 கிலோ அளவுக்கு மீன் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் இதில் போட்டுடலாம். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். 1 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கலாம். எண்ணெய் எல்லாம் கசிஞ்சு வந்தோடனே உங்கள்கிட்ட காட்டுறேன் நான். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம். மீன் குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா வெந்துருச்சு. மீன் எல்லாமே பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. நல்லா குழம்பும் பாருங்கள் நல்லா ஆடப்படிஞ்சு நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு வந்து குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். நல்லா சூப்பராக நல்ல காரசாரமாக ஒரு நல்ல ஒரு மீன் குழம்பு மிளகெல்லாம் அரைச்சி போட்டு ஒரு மீன் குழம்பு வச்சுருக்கோம்.
இந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்தது அப்படின்னாங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.